பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 யோவான் 2வது அதிகாரத்திலிருந்து 2-4 வரையும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறவன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யா இருக்கிறான், அவனுக்கு சாத்தியமில்லை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோட பேசுகிற வார்த்தை, நம்ம பாவங்களுக்காக அவரே கிருபை அவரோட கிருபை இருந்தனாலதான் அவர் கிருபாரான பலியாயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளை பத்தி நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா அவர் நம்மளுக்காக மரித்திருக்கார், நம்மளுக்காக உயிர்த்திருக்கார், நம்மளோட பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் எடுத்து போட்டிருக்கார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம சிலுவையில நம்ம நினைவு கூறணும். ஆமென். அல்லேலூயா. அது போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பிரமாணத்தை நம்ம வாசிக்கணும். ஏன்னா பிரமாணத்தை வாசிக்கும் போதுதான் ஏன்னா அவரு நம்ம அறிந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் பிரமாணத்தை நம்ம ஒவ்வொரு நாள் எடுத்து வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. பிரமாணத்தை வாசிக்காதவன் பொய்யன் என்று சொல்றார்கள். ஏன்னா வாச்சும் அதன்படி நடக்கலைன்னா அது பொய்யன் என்று சொல்றாங்க. அப்ப வார்த்தை அதை சொல்லுது. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? பிரமாணத்தை வாசிக்கிறவங்களா, அதன்படி நடக்கிறவங்களா கூட இந்த நாள்ல இருக்குன்னு சொல்லி தேவன் நம்மளோடு பேசுகிறார். அது போல நம்ம பாவங்களை எல்லாம் எடுத்து போட்டிருக்கார், நம்ம சாபங்கள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கார். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவரை நம்ம முன்ன வைக்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஏன்னா வாயில பேசுறது கூட பாவம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம சபிப்பதும் பாவம் தான். நம்ம யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் நம்ம கடிந்து பேசக்கூடாது, யாரையும் நம்ம காயப்படுத்த கூடாது. ஏன்னா முடிந்த அளவுக்கு நம்ம யாரையும் காயப்படுத்தாம பார்த்து கொள்ளணும். ஏன்னா நம்மளை சுத்திகரிக்கணும். ஏன்னா அவரோட பிரசங்கத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அவர் ரத்த கோட்டைக்குள்ள நம்மளை மறைத்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம வார்த்தைகளை கடிந்து யாரையும் பேசாதபடிக்கு, யாரையும் நோக வைக்காம பார்த்து கொள்ளணும். அது போல நமக்குள்ள தேவன் இயேசு இருக்கும்போது நமக்குள்ள தேவையான கிரியான வார்த்தை ஒன்றுமே வராது. அது போல இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை நம்ம கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பிரமாணத்தை அறிந்து கொள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா பிரமாணத்தை அறிந்தாலே நம்ம அவரை தெரிந்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. அவரு நம்மளே அறிந்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பிரமாணத்தை அறிந்து கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி அவரு கிருபை நம்மளை விட்டு விலகவே விலகாது. ஒவ்வொரு நாளும் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இந்த கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்ரப்பா தகப்பனே ராஜா, ஒவ்வொருவரும் உங்க கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயத்துக்காக தகப்பனே ராஜா சோத்திருக்கிறோம் அப்பா. சிலுவையில மடிந்தீங்க அப்பா. உங்கள் கிருபாதான பலியாய் தகப்பனே ராஜா ஒவ்வொரு பாவத்தை எடுத்து போட்டீங்க ராஜா. அதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இந்த காலை வேளையில ராஜா. சோதரிக்கிறப்பா பிரமாணத்தை ஒவ்வொரு வாசிக்கும்படி, பிரமாணத்தை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே சோத்திரம். அல்லேலூயா. பிரமாணத்தை அறிந்து கொள்வார், ஒவ்வொருவரும் அவரை அறிந்து கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள தக்கதாக மாறும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பெரியோர் சிறியோர் உங்க கருத்துல கொடுக்கிறோம் ராஜா. அந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. யாரையும் தகப்பனே வார்த்தையால கடிந்து பேசாதபடிக்கு ஒவ்வொருவரும் தகப்பன் நாக்கை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் எல்லோரிடம் அன்பாக நடக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. அனைவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பாவத்தை நீக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எந்த பாவ கிரிகளும் போகாதபடி ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காலை வேளையில